டைம், நேரம், காலம் எல்லாம் ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தருக்காக கொஞ்சம் டைம் செலவழிக்கிறாங்க. இந்த யூடியூப்லேயும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அதில் செலவிடுறீங்க? என்ன கற்றுக்குறீங்க? என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற நீங்களும் நேரத்தை செலவழிக்கிறீங்க. நேற்று நீங்கள் செலவழித்த அந்த நேரம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? இதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நாளைக்கு உங்களால் அதை செய்ய முடியுமா? ஞாபகம் இருக்குமா? நம்ம நமக்காக நேரம் செலவழிச்சுக்கிறோம். சில நேரங்களில் மற்றவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஒரு டாக்டர் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறவங்களாகட்டும், சொல்கிறவங்களும் உங்களுக்கு டைம் செலவழிக்கிறாங்க. கேட்குற நீங்களும் செலவழிக்கும் போது அந்த நேரம் 2 பேருக்குமே உபயோகமானதாக இருக்கும். அவர் சொன்னதை கேட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நேரத்தை அங்கே உட்காந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சொல்லி கொடுக்குறவரோ இல்லை அந்த டாக்டரோ அவர் உங்களுக்காக செலவழித்த நேரமோ அவருடைய லைஃப்பில் வேஸ்ட். ஒரு ஒண்டர்ஃபுல் சேயிங், த டைம் ஐ ஸ்பெண்ட் ஃபார் யூ இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். when I am giving you my time, I am giving you a portion of my life, a part of my life that I will never get back. So don't waste it. அதே வேறு மாதிரி சொன்னா, ஸோ டோன்ட் மேக் மீ ரெக்ரெட் ஃபார் இட். பொழுது போகாமல் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இல்லை. என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட், ஒரு போர்ஷன், அது மினிட்ஸாக இருக்கலாம், ஹவர்ஸாக இருக்கலாம், அதை உங்களுக்காக நான் செலவழிக்கிறேன். நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வேஸ்ட் பண்ணேன்னு என்னை நினைக்க வச்சிடாதீங்க. 2 பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த 3 நிமிஷம் கூட என் லைஃப்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு 3 நிமிஷம் இது. நான் எதையும் எதிர்பார்த்து இது செய்யலை. ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட போய் உட்காந்து பேசினாலும், யாரோட இருந்தாலும் அந்த நேரத்தை உபயோகமானதாக பண்ணிக்கணும். சொல்கிறவரும் வருத்தப்படக்கூடாது, கேட்குற நீங்களும் அவருடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதைத்தான் அதில் சொல்கிறாங்க. என்னுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு, இவருக்காக என் டைமை நான் கொடுத்தனே அப்படின்னு என்னை வருத்தப்படவும் நீங்கள் வைக்காதீங்க. இந்த பர்டிகுலர் இதை என்னுடைய கிளினிக்கில் நான் வச்சுருந்தேன். உங்களுக்காக நான் செலவழிக்கிற டைம், அதில் ஒரு பலனை கொண்டாந்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் ஒரு பார்ட், நான் அதை வேஸ்ட் பண்ணதில்லை. உங்களுடைய லைஃப்பில் ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப் என்னோட செலவழிச்சிங்க. அதில் நீங்களும் ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் அடைச்சிங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனது நம்ம 2 பேருக்குமே உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு டைம் வேறொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்.